பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பத்திகம பிரதம நீதவான் இன்று போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். வதுரம்ப போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்த 3 சந்தேக நபர்களை கடத்திச் சென்றதாக பிரதி அமைச்சருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வந்துரம்பையில் மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெறவிருந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் போலீசார் அண்மையில் பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவின் 3 ஆதரவாளர்களை கைது செய்தனர். பின்னர் பிரதியமைச்சர் போலீஸ் பாதுகாப்பில் இருந்த 3வரையும் கடத்திச் சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டதோடு அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் 3வரும் கைது செய்யப்பட்டனர். பிரதியமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவர்களை தலா 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணிகள் விடுவிக்குமாறு பத்திகம பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிரதமர் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகமவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் பிரதமர் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் காணப்பட்டார். பிடியாணை பிறப்பித்து போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டார். பிரதி போலீஸ் மா அதிபருக்கு மாத்திரமல்ல, அடுத்த வழக்கு தினத்தில் பிரதி அமைச்சர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிணை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை ஹம்பாந்தோட்டை நகரில் வீதி எதிர்ப்பு என்ற வீதி நாடக குழுவினர் மீதும் ஹம்பாந்தோட்டை மாநகர சபையின் எதிர்க்கட்சி தலைவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஹம்பாந்தோட்டை மாநகர மேயர் எராஜ் ரவீந்திர பெர்னாண்டோ இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் ஹம்பாந்தோட்டை பதில் மாவட்ட நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அரச ஊழியர்கள் இருவரின் தலா 2 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் சந்தேக நபரை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 சந்தேக நபர்களை போலீசார் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய அவர்களை தலா 2 லட்சம் ரூபாய் சரீரப்பணிகள் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிணையில் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இருந்து வெளியேறிய மேயரை வரவேற்பதற்காக ஹம்பாந்தோட்டை நகரில் பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முறைப்பாட்டாளராக இருக்க வேண்டிய நான் பிரதிவாதியாக இருக்கின்றேன். நாசகார செயலை மேற்கொள்வதற்காக வந்த வீதி நாடக குழுவே பிரதிவாதியாக இருக்க வேண்டும். அவர்கள் முறைப்பாட்டாளர்களாகி நான் பிரதிவாதியாகியுள்ளேன். அம்மாந்தோட்டையை அதிசயத்தை நோக்கி இட்டு செல்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சக்களுக்காக அனைவருக்காகவும் அம்மாந்தோட்டை மக்கள் எப்போதும் சிறைக்கு செல்ல தயார்.